வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன? டெக்னிக்கல் அனாலிசிஸில் வச்சு நம்ம என்னெல்லாம் ட்ரேட் பண்ணலாம், எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டுமே நம்ம ட்ரேட் பண்ணலாமா, அப்படி பண்ணால் நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை என்ன டைப் ஆஃப் செட்டப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தான் இந்த ஹோல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா சார்ட் பேஸ்ட் அனாலிசிஸ். இந்த சார்ட் பேஸ்ட் அனாலிசிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, visual representation of a data. இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ நம்ம சின்ன வயசுல காலேஜ் அண்ட் ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஆல்ரெடி லைன் சார்ட் அண்ட் பார் சார்ட்னா என்னன்னு பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த லைன் சார்ட் அண்ட் பார் சார்ட்டை விட ரொம்ப துல்லியமா, கிளியரா, ப்ரிசைஸா நம்ம டேட்டாஸை பார்க்கணும்னா நம்மளுக்கு அதுக்கு தான் கேண்டில்ஸ் தேவைப்படுறது. ஸோ இதுதான் டெக்னிக் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா இட்ஸ் அ பியூர்லி நியூஸ் பேஸ்ட், கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், கம்பெனியோட ஏர்னிங்ஸ், ரெவன்யூ அண்ட் லயபிலிட்டி, பி ரேஷியோ, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸாக சேர்ந்து நம்ம பார்க்கும்போது இது பேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக வின் பண்ண முடியாது. இதுவே நம்ம டெக்னிக் அனாலிசிஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம்? 90% ஆஃப் தி ட்ரேடர்ஸ் லூஸ் பண்ணுறாங்க. 10% ட்ரேடர்ஸ் மட்டும் தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்றாங்க. இதுக்கு மெயின் ரீசன் அவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸை மாஸ்டர் பண்றதால மட்டும் தான் முடியும். இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்ல இருந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வரைக்கும் எல்லாருமே டெக்னிக்கல் அனாலிசிஸை மாஸ்டர் பண்ணதான் அவங்களால கண்டிப்பா ஒரு பொசிஷனை ஸ்டாக் மார்க்கெட் ஜர்னில வைக்க முடியும். இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் டிபேட்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி பார்த்தோம். இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நம்ம எந்த இடத்துல வாங்கலாம், எந்த இடத்துல விற்கலாம், எந்த டைம்ல வாங்கலாம், எந்த டைம்ல விற்கலாம்னு கிளியரா அந்த டேட்டா நம்மள ஷோகேஸ் பண்றதுனால நம்மளால ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுதான் மெயின் ரீசன் நிறைய பேர் டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்புறது, ட்ரேட் பண்றது. டெக்னிக்கல் அனாலிசிஸோட பில்லர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ப்ரைஸ், வால்யூம் அண்ட் டைம். இது 3 தான் டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்னன்னு பார்த்தோம், எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம். இப்போ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸை கத்துக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லா மார்க்கெட்டுக்கும் சேமா இருக்கும். நீங்க எந்த மார்க்கெட் எடுத்தாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட், செகண்ட் டவுன் ட்ரெண்ட், தேர்டு சைட் வேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம், டவுன் ட்ரெண்ட்னா மார்க்கெட் கீழே போகுதுன்னு அர்த்தம், சைட் வேஸ்னா ரேஞ்ச் பவுண்டா ஒரு ஜோன் கிரியேட் பண்ணி அதுக்கு 2 லேயரா சப்ளை அண்ட் டிமாண்ட், இது 2 கான்செப்ட்ல தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. இது எல்லாமே நம்ம சார்ட்ஸ்ல பார்ப்போம். செகண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ். நம்ம பேசிக்கா யூஸ் பண்றது ஸ்டாக் மார்க்கெட்ல கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் மெயினா ஏன் யூஸ் பண்றேன்னா டேட்டாஸ் ப்ரிசைஸா கிளியரா காட்டும். இதுவே நம்ம பார் சார்ட் அண்ட் லைன் சார்ட்ல இப்படி காட்ட முடியாது. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ்னா ரெண்டு தான். ஒன்னு புல்லிஷ் அண்ட் பியரிஷ். புல்லிஷ்னா கிரீன் கலர் கேண்டில், பேரிஷ்னா ரெட் கலர் கேண்டில். புல்லிஷ் கலர் மார்க்கெட் மேல போறதுக்கு டினோட் பண்ணுது, பேரிஷ் கேண்டில் மார்க்கெட் கீழே வரதுக்கு டினோட் பண்ணுது. ஸோ இந்த கேண்டில்ஸ் டிஃபைன் பண்றது OHLC லெவல்ஸ். த தேர்ட் திங், the main and the most important factor, technical analysis ஓட trading tools. So trading tools அப்படின்னா first candlestick patterns, second support and resistance, third trend lines and chart patterns, fourth indicators. இப்போ சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.